வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் அட்மிட் கார்டு வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், அட்மிட் கார்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்துட்டு வருஷத்துக்கு 2 வாட்டி நடக்கும்னு நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம் வந்துட்டு எழுதுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டுன்னு ஒன்று தேவை. இந்த அட்மிட் கார்டு எதுவுமே இல்லைங்க, ஆல் டிக்கெட்டாக வந்து அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அட்மிட் கார்டு எக்ஸாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இதை அட்மிட் கார்டு. இப்போ இன்கேஸ் வந்து எக்ஸாம் வந்துட்டு டிசம்பர் 22ஆம் தேதி நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்துட்டு டிசம்பர் 15ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அட்மிட் கார்டை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, நீங்கள் வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் வெப்சைட்டுக்குள்ளே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இயர் வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் 19ஆ இல்லை 20ஆன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு செப்பரேட்டாக லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஆல் இந்தியா பார் கவுன்சில் எழுதுறதுக்கோசம், அதோட ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிடணும். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணணும், மற்ற வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் அதில் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் அந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட கேண்டிடேட் நேம், நீங்கள் உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா பேர், இல்லை அவங்க இதே வந்துட்டு லேடிஸ் இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட் பேர், அவங்க அம்மா அப்பா பேர், இது அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் என்ன அட்ரஸில் வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க, என்ன சென்ட்ரு வந்துட்டு உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கு, என்னென்ன சென்ட்ரு வந்து நீங்கள் கொடுத்தீங்க, எது அலோகேட் ஆகிருக்கு, ரிப்போர்ட்டிங் டைமு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சராக இருக்கும். ப்ளஸ் எக்ஸாம் டேஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன டேஸ் வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களால் பாஸ்வேர்டு எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒன்று ப்ராப்ளம் இருக்குது, என்னால் வந்துட்டு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியல, அட் த டைம் ஆஃப் வந்துட்டு உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து நான் குறிப்பிட்ட பீரியடில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஆல் இந்தியா பார் கவுன்சிலோட கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை இமெயில் போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கொரி எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த அட்மிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத முடியும். அதால் அட்மிட் கார்டு வந்துட்டு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, வேறு ஏதாச்சும் ஆல் இந்தியா பார் கவுன்சில் பற்றி உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து எழுதுறவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ரொம்ப மஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ண கூட மேபி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.